வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார நினைத்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. என்னுடைய இனிய நண்பர் ஈரோடு சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஜோதிடர், ஆர்கே சதீஷ்குமார் அப்படிங்கிற ஜோதிடர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது கோடீஸ்வரனாக்கும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அப்படின்றது. கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் குண்டத்து காளியம்மனை வழிபாடு செய்தால் ஆயுள் தோஷம் விலகிடும், கண் திருஷ்டி முதலான விஷயங்கள், கண்ணீர் கழித்தல் அப்படிங்கிறது மாதிரியான சரியா நடந்து கண் திருஷ்டி நீங்கிடும். அது மட்டும் இல்லாம செய்வினை கோளாறுகள் அப்படின்ட்டுலாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கனாக்க அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டுடும். மன அழுத்தங்கள்லயே இருக்கும், ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும், டென்ஷன்லயே இருக்கும், டிப்ரெஷன்லயே இருக்கிறோங்கிற விஷயங்கள்ல இருந்தும் நம்மை கரையேற்றி தருவாள் பாரியூர் குண்டத்து காளியம்மன். உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னும் ஈரோடு ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார் தெரிவிச்சிருக்கிறார். அதே போல தொடர்ந்து 30 வருடங்களா தேய்பிரை அஷ்டமி நாள்ல பாரியூர் குண்டத்து காளியம்மனை வழிபடுகிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரியவர் அப்படி தொடர்ந்து வருவாரு அப்படின்னு அவரை நான் பார்த்து பேசினேன் அப்படின்னும் ஜோதிடர் சதீஷ்குமார் சொல்றாரு. தம்பி, எந்த வழிபாடா இருந்தாலும் ஒரே மாதிரி செய்யணும், தொடர்ந்து செய்யணும். கிறிஸ்தவர்கள் எப்படி இயேசுவை மட்டும் கும்பிடுறாங்க, இஸ்லாமியர்கள் எப்படி அல்லாவை மட்டும் வணங்குறாங்க. ஆனா மனுஷ மனம்தான், நம்ம மனசு தான் பல தினுசுகளாவே இருக்குது. அதனாலதான் இந்து மதத்துல இத்தனை கடவுள்கள், இத்தனை சக்திகள்னு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல உனக்கு பிடிச்ச வழிபாடு எதுவோ, உனக்கு பிடிச்ச கடவுள் எதுவோ அதை நீ கெட்டியா பிடிச்சுக்கோ, அதை இம்மி அளவும் விட்டுடாத. அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து பக்தி செலுத்திட்டு வா, தொடர்ந்து வணங்கிட்டு வா அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதாக சதீஷ்குமார் ஜோதிடர் சொல்றாரு. அங்கூர் கும்பிடு போடுறது, இங்கூர் கும்பிடு போடுறதுன்னு கிடைச்சதையெல்லாம் கும்பிடுறது, அப்ப கிடைச்ச கோவிலுக்கெல்லாம் போறதுங்கிறது ஒரு டூர் போற மாதிரியான விஷயம் தானே தவிர அது பக்தி மாதிரியான விஷயம் கிடையாது. பக்தியோ ஆன்மீகமோ எல்லாத்துக்கும் காரணம் பேராசை தான். நிறைய வேணும் நிறைய வேணும்னு அலையிறது தான் இதெல்லாமே காட்டுது அப்படின்னும் அந்த பெரியவர் சொன்னதாக சொல்றார். எல்லாமே எனக்கே வேணும், ஏதாவது அதிர்ஷ்டம்னு நடக்குதுனாக்கா அது எனக்கே நடக்கணும் அப்படின்னு இருந்தா கடவுள் நம் மீது 1% கூட கருணையும் அருளும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதையும் அந்த பெரியவர் சொன்னதாக சொல்றார். அலைஞ்சி அலைஞ்சி சாமி கும்பிடாத. நான் தேய்பிரை அஷ்டமியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். அதுக்கு நடுவில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு அம்பாலெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாராம். நான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன், இவ்வளவு மனசுல தெளிவா இருக்கிறேன் அப்படின்னாக்க தேய்பிரை அஷ்டமி தான் காரணம். என்ன அந்த அம்மன் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கா, கோடீஸ்வரன் ஆக்கி இருக்கிறா, அது போதும் எனக்கு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். பணம் செல்வாக்குல கோடீஸ்வரனா இருந்தா ஆரோக்கியத்துல அவன் பிச்சைக்காரனா தான் இருப்பான். எனக்கு பணம் தேவைக்கு இருக்கு, ஆரோக்கியம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. பணங்கிறது நம்ம மனசை பொறுத்தது தான் தம்பி. எனக்கு தினம் 100 ரூபா போதும், உனக்கு தினம் 1000 ரூபா வேணும்னு ஆசைப்படுவேன். இன்னொருத்தர் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா வேணும்னு அலைஞ்சிட்டு இருப்பாரு. அவங்க மனசு ஆசை இதுதான் காரணம் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. அதனால தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு நாம வழிபாடு எந்த தெய்வத்தை செய்கிறோமோ அதை செய்யணும். இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் சன்னதிக்கு போய் நின்று வழிபடுறதா அதை தொடர்ந்து செய்ய. ஒவ்வொரு முருகன் கோவிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் தரிசனம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோமா, புதன்கிழமை தோறும் பெருமாளுடைய திருவடியில போய் நிற்கிறோமா, சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் போய் தரிசனம் பண்ணுறோமா, இதில் ஏதேனும் ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அதை தொடர்ந்து தரிசனம் பண்ணி வழிபட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் நம்ம சிக்கல்கள் தீரும், பிரச்சனைகள் நம்ம விட்டு காணாம போயிடும். நமக்கு என்ன தேவையோ அந்த கடவுள், ஒரு ஃபேமிலி டாக்டருக்கு நம்மளை பற்றி எப்படி தெரியுமோ அதே போல நமக்கு உண்டான ஃபேமிலி கடவுளாக ஒரு கடவுளை நாம தேர்வு செய்து அந்த கடவுள் வழிபாட்டை நாம புத்தியை மனசை லயிக்க வச்சிட்டோம்னா நம்மை கைதூக்கி விட்டு அழகு பார்ப்பார்கள் அந்த தெய்வங்கள் அப்படின்னு ஜோதிடர் ஈரோடு ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு. அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம்.